இந்தியா பாகிஸ்தானை போலவே எல்லைக்காக மோதிக்கொள்ளும் இரண்டு நாடுகள் கம்போடியாவும் தாய்லாந்தும். இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால பகையை எண்ணெய் ஊற்றி எரிய விட்டிருக்கிறது சமீபத்திய நிகழ்வு ஒன்று. சமீபத்தில் தாய்லாந்து ராணுவத்தை சார்ந்த எல்லை பாதுகாப்பு வீரர்கள் 5 பேர் நிலக்கண்ணிவெடி தாக்குதலில் காயமடைகிறார்கள். இது கம்போடியாவால் புதிதாக பதிக்கப்பட்ட நிலக்கண்ணிவெடிகள் அப்படின்னு தாய்லாந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் கம்போடியாவோ அந்த நிலக்கண்ணி வெடிகள்லாம் பழைய போர்களிலிருந்து எஞ்சியவை, நாங்கள் இப்போ புதுசாக எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லுது. இந்த நிலக்கண்ணி வெடி சம்பவத்தை தொடர்ந்து தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில மோதல் அதிகமாகுது. அப்போ கம்போடிய தூதரை வெளியேற்றுது தாய்லாந்து. பல பார்டர் போஸ்ட்டுகளையும் மூடுறாங்க. இதுக்கு பதிலடியாக கம்போடியா என்ன செய்யுதுன்னா, தாய்லாந்துடனான உறவுகளை குறைத்து கொண்டே வருது. பாங்காங்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரக ஊழியர்களில் பெரும்பாலானோரை திரும்ப அழைத்து கொண்டது. இப்போ தாய்லாந்து திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை ஒளிபரப்புவதற்கு கம்போடியா அரசு தடை விதிக்குது. அதே போல் தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களும் கூட கம்போடியா தடை செய்திருது. இந்த நிலைமையில தான் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிலிருந்து சுமார் 360 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேஃப்ரோம்ங்கிற ஒரு இடத்துல மோதல் வெடிக்குது. இந்த சர்ச்சைக்குரிய எல்லையில் தாய்லாந்தினுடைய 6 F-16 போர் ரக விமானங்களில் ஒரு விமானம் கம்போடியாவினுடைய இராணுவ இலக்கை அழித்ததாக தாய்லாந்து இராணுவம் தெரிவிக்குது.